கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நம் காணும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, சங்கீதம் 11:7 கர்த்தர் நீதி உள்ளவர் என்று வாசிக்கிறோம். நம் ஆண்டவர் நீதி செய்கிற ஆண்டவர், நீதி உள்ள ஒரு ஆண்டவர். நேற்று தினம் பார்த்தோம், நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்கும் என்று சொல்லி. ஆனா அதே திருமறை சொல்லுகிறது, கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் அநியாயம் செய்கிற ஆண்டவர் அல்ல. அவர் நீதியை புரட்டி போடுகிற ஆண்டவர் அல்ல. அநீதியை ஜெயிக்க செய்கிற ஆண்டவர் அல்ல. அவர் நீதி உள்ள ஒரு ஆண்டவர். அன்பான குடும்பத்தின் மக்களே, அவர் நீதி செய்கிற ஒரு ஆண்டவர், நியாயத்தை வெளிப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். கிருபையினால் நம்மை காத்து நீதியை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு ஆண்டவர் தான் நம் ஆண்டவர். அவருடைய பார்வைக்கு முன்னால் நீதி ஒரு நாள் மரித்து போகவே போகாது. இந்த உலகத்துல நிறைய முறை பார்க்கிறோம், நீதிகள் மரித்து போவதை பார்க்கிறோம். நீதிகள் மறுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். நீதிகள் ஒன்றுமில்லாமல் அடிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். நம் உள்ளத்துல ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் இல்ல, இவர்களுக்கு இந்த அநீதி வந்துருச்சே, இவர்களுக்கு இந்த அநீதி வந்துருச்சே, இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு முடிவு வந்துருச்சே, இப்படிப்பட்ட ஒரு நீதி வந்துருச்சு, இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்துருச்சேன்னு சொல்லி நிறைய முறை ஆதங்கப்படுறோம். ஆனா நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய பார்வைக்கு முன்னால ஒருவருமே தப்பிக்க முடியாது. அவர் நீதி உள்ளவர். இந்த உலகத்திலே நம்ம தப்பித்திடலாம். இந்த உலகத்துடைய நீதிமான்கள், நீதிபதிகள் கண்களிலே நம்ம தப்பி வெளியே வந்துடலாம். இந்த உலகத்துடைய மக்கள் கண்களிலே நாம் மறைத்து தப்பித்து வெளியில வந்து நீதிமானை போல வாழலாம். அந்த ஆண்டவருக்கு முன்னால நம்ம தப்பிக்கவே முடியாது. அவர் நீதி உள்ளவர். இன்னைக்கு நீதி இல்லைனாலும் நிச்சயமாய் நீதியை நிலைநிறுத்துகிற ஆண்டவர் நம்ம. ஒருவேளை இன்னைக்கு நிறைய முறை அநியாயமா நான் இழந்து விட்டேன் என்று சொல்லலாம். அநியாயமா என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறையா. ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னாரு, ஐயா, என்னுடைய சகோதரனை நம்பி என்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போனையா. நான் போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளார என்னுடைய தந்தையினுடைய அத்தனை சொத்துக்களும் தானே தன்னுடைய பேர் எழுதிட்டாருன்னு. அநியாயம் பண்ணிட்டாங்கயா, நான் வஞ்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன், எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், என்னால எதிர்த்து நிற்க முடியல, என்னால போராட முடியல, நான் அநீதியை சந்தித்து எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில வந்தேன்னு சொல்லி சொன்னதை கேட்டேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். நிறைய பேரு அநேக காரியங்களை இழந்து நம்ம நிக்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலே மக்களை ஏமாற்றி நம் நீதி இதுதான் சொல்லி நம்ம பேசலாம். ஆண்டவருக்கு முன்னால நம்ம நிக்கவே முடியாது. அவர் நீதி உள்ள, அவர் நிச்சயமா நியாயத்தை வெளிப்படுத்துகிற ஆண்டவர். இன்னைக்கு அநேக அநியாயங்களை கண்டு சோர்ந்து போயிருக்கீங்களே, கவலைப்படாதீங்க. அவரையே நம்பி இருப்போம், அவரையே பிடித்துக் கொள்வோம், அவர் மீது நம்பிக்கை வைப்போம். அவர் நீதியை வெளிப்படுத்துகிற ஆண்டவர். நிச்சயமா நமக்காக நீதியை நிலைநிறுத்தும். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நீ நீதி செய்கிற ஆண்டவர் என்று அறிகிறப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அநீதிகள் வளராதபடி நீதி நிலைநாட்டப்பட வேண்டுமா கெஞ்சுறப்பா. உண்மை நம்பின பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த குறையும் வராதபடி நீர் அற்புதங்களை செய்ய கெஞ்சுறோம். பிறந்த நாளிகம், திருமண நாளிகம் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கிருபையுள்ள கரம் கூட இருக்கட்டும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் மேல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.